அந்த டாஸ்மார்க்ல சார குத்தி கொடுக்கறவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கலாம். அப்ப சாப்பாடு போடுற விவசாயி கவர்மெண்ட் வேலையா இருக்கக்கூடாது. ஆடு மாடு வளர்க்க கூடாது. ஆடு மாடு ஊசி போடுற வெட்டினரி டாக்டர் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கலாம். இந்த ஆடு மாடு வளர்க்குற ஆத்தால போய் மாமச்சின்னு அரசு எம்ப்ளாயா இருந்துடக்கூடாது. எப்படி இப்ப மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு நீ வரவே இல்லையே. நீ உன்ட்ட விதை இல்ல. நீ விவசாயம் செய்யறதுக்கு விதை இல்ல. சின்சாண்டா மேன்சாண்டா நிறுவனத்துக்கிட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு கவலை இருக்கு இந்த தலைவர் இல்ல, இந்த போட்டியிட இந்த திராவிட கூட்டணிக்கு ஒருத்தனை சொல்லு. எங்க 22,792 விதைய ஒரே நாள் மன்மோகன் சிங் ஆட்சியில சின்சாண்டா நிறுவனம் மேன்சாண்டா நிறுவனம் எடுத்து கொடுத்த பெருந்தகைகள் இவர்கள் தான். எல்லாரும் கூட இருந்தாங்க. இந்தியாவிலே 2 கிழவந்தாள் தான் அந்த நெல் நிறுவனத்தின் தலைவர் ஆத்தாளர் ரிச்சாரியா, இன்னொருத்த எங்க அப்பா நம்மாழ்வார். எல்லாம் 2 பேரும் போயிட்டான். இப்ப நெல் எங்க இருக்கு? விதை எங்க இருக்கும்ட்ட? தக்காளி விதை, கத்தரி விதை, பூசணி விதை, வெண்டைக்காய், சுரக்காய் விதை வச்சிருக்கியா? எங்க இருக்கு? நீ ஒரு தக்காளி கிலோ விதை எடுத்து போடு, முளைக்க மறுபடியும் விதைக்கு 1 கிலோ விதைக்கு 5000 ரூபாய் அவன் போய் வாங்கிட்டு நான் விதையிலிருந்து மீண்டு எழணும்னு துடிக்கிறேன். என் மொழி செத்துருச்சு. தமிழ் மீட்சி அப்படின்னு இந்த தலைமைகள் ஏதாவது பேசுமா? எல்லா படமும் ஆங்கில பேர் வச்சு வருது. எல்லா நுட்பக்கலைங்களும் ஆங்கிலத்தில் வருது. தமிழ்ல பேச தெரியல. அலைவயசுல தங்கிலீஷ்னு ஒரு ஆப் வருது. அதான் இது ஒரு இனம் செத்துருச்சு. நான் மீட்சி வரணும்னு நினைக்கிறேன். மறு கட்டமைப்பு செய்யணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு வேலை செய்யறது இதோட போய் இது மாற்று இது போட்டியில நீங்க எல்லாரும் போட்டியை போடுங்க. எனக்கு போட்டி யாருன்னு என் கோட்பாட்டுக்கு போட்டி யாரு? தண்ணீர் விற்பனைக்கு அல்ல. தண்ணீர் உலக உயிர்களின் உயிர் தேவை. அது விற்பனை பண்டம் அல்ல, மிக உயர்ந்த சந்தை பொருள் அல்ல. தடை. நான் ஆட்சிக்கு வந்தா தடைங்கிறேன். இதுல எந்த கட்சி சொல்ல? நோ பிளாஸ்டிக் பாலித்தீன், குளைமம், நெகிழி கிடையாது. மாற்று பயன்பாட்டுக்கு வரணும். தடை. ஏன்னா என் நாட்டை குப்பைமேடு ஆகுது. கடலுக்குள்ள மீனின் எண்ணிக்கை விட அதிகமா நெகிழியின் எண்ணிக்கை இருக்கு. கடல் நெகிழியின் அகழியா மாறிடுச்சுங்கிற கவிப்பேரரசு வைரமுத்து. இப்ப நான் என்ன செய்யலாம்? தரையில் இருக்கிறத மாதிரி சுத்தி இருப்பு செய்யலாம். கடலுக்கு இருக்கிறத என்ன செய்யலாம்? அப்ப எதை நோக்கி நீ நகர்ற? நான் மரத்தோட பேசிச்சுக்கேங்கிற, கடலோட பேசிச்சுக்கேங்கிற, தண்ணியோட பேசிச்சுங்க. அதெல்லாம் இல்லைன்னா நீ வாழ முடியாது. அப்ப அடிப்படை அறிவே இல்லாத ஒரு கூட்டம் பதறா சுத்திட்டு இருக்குன்னு அர்த்தம். எனக்கு முன்னாடி பேசினா